ஸோ இது நெக்ஸ்ட் டைப். ஸோ செகண்ட் டைப்பில் ரெண்டாவது ப்ராப்ளம். ஸோ இதில் 5 forces ஆர் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கலில் 5 ஃபோர்ஸ் இருக்குது. அதோட மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் 300 Newton, 600 Newton, 700 Newton, 900 Newton அண்டு P. ஸோ இந்த மாதிரி 300, 600, 700, 900 கொடுத்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ இந்த 5 ஃபோர்ஸ் இருக்குங்காட்டி 1, 2, 3, 4, 5 and their respective angle with horizontal are 0 degree, 60 degree, 135 degree, 210 degree, 270 degree. 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி 5 ஃபோர்ஸு 5 டிகிரி இருந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு டிகிரி, செகண்ட் ஃபோர்ஸ் செகண்ட் டிகிரி, தேர்டுக்கு தேர்டு, ஃபோர்த்துக்கு ஃபோர்த்து, ஃபிஃப்த்துக்கு ஃபிஃப்த்து. இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும், மாற்றி மாற்றி எடுத்துக்கூடாது. If the vertical component of all forces is minus 1000 Newton, find the value of P. இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம். find the value of P. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். The vertical component of all forces minus 1000 Newton. அப்போ vertical forces of all componentனாலும் resultant forces of vertical componentனாலும் ஒன்று தான். summation of V equal to minus 1000 Newton. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் போட்ட மாதிரி தான் இங்கேயும் resultant force வந்து கொடுத்துருக்கான். find the value of P. also calculate the magnitude and direction of resultant. assume that first force acting towards the point. assume that first force acting towards the point. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். while all the remaining forces act away from the point. ஸோ இதுவும் away from the point அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். towards the point, away from the point. ஸோ இது வரைக்கும் போட்ட எல்லா ப்ராப்ளத்துலேயுமே சோனின் டயக்ராம், ரஃபர் ஃபிகர் நம்பர் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தேன் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. மொத்தமாக ஒரு 5 ஃபோர்ஸு 5 டிகிரி மட்டும் கொடுத்துட்டான். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா இந்த மாதிரி டயக்ராம் நம்ம தான் வரைஞ்சாகணும். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஒரு எக்ஸு ஒரு ஒய் லைன் போட்டுக்க. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அதாவது 300 Newton அப்படிங்கிறது என்ன சொல்லிக்கிறான்? ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் பாயிண்ட். அப்போ டுவர்ட்ஸ் பாயிண்ட்னா இதுதான் டுவர்ட்ஸ் பாயிண்ட். ஸோ இது எவ்வளோ ஆக்ட் ஆகுதாமா? 300 Newton டுவர்ட்ஸ் பாயிண்ட். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி பிரின்சிபல் ஆஃப் ட்ரான்சிபிலிட்டி. ஸோ இந்த ஃபோர்ஸை இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், இல்லை இங்கே கொண்டு வந்து இப்படி எழுதினாலும் 300 Newton கரெக்டு தான். டுவர்ட்ஸ் பாயிண்ட் இப்படி எழுதினாலும் கரெக்டு, இப்படி எழுதினாலும் கரெக்டு. ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ட்ரான்சிபிலிட்டி. இங்கே இருக்கிற ஃபோர்ஸை நீ தள்ளினாலும் சரி, பிடிச்சி இழுத்தாலும் சரி, அதோட எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. சரி, செகண்ட் ஃபோர்ஸ் எல்லாமே செகண்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகுது? அண்ட் ரிமைனிங் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அவே ஃப்ரம் தி பாயிண்ட் சொல்லிக்கிறான். அப்போ டுவர்ட்ஸ் பாயிண்ட், அவே ஃப்ரம் தி பாயிண்ட் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் தான் அவே ஃப்ரம் தி பாயிண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். செகண்ட் ஃபோர்ஸோட ஆங்கிள் 60 டிகிரி. எல்லாமே எப்படி தான் இருக்கணுமாமா? ஹரிசாண்டல் இருந்து தான் இருக்கணுமாமா. அப்போ ஃபஸ்ட்டு இது 0 டிகிரி. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் 300க்கு 0, 600க்கு எவ்வளோ? 60. அப்போ அவே ஃப்ரம் தி பாயிண்ட்டுங்கிறங்காட்டி 600 Newton. இதுக்கு ஆங்கிள் எவ்வளோ? 60 டிகிரி. தேர்டு ஃபோர்ஸ் 700 Newton. ஸோ இது எத்தனை டிகிரியில் இருக்காமா? 135 டிகிரியில் இருக்காமா. அப்போ இந்த குவாட்ரண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 90, ரிமைனிங் இருக்கிறது அப்போ 45 டிகிரி. இந்த குவாட்ரண்ட்டில் ஒரு 45 எடுத்துட்டா அப்படின்னா 135 ஆயிரும். 90 + 45 என்ன ஆகுது? 135 ஆயிருமா. அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இது வந்து 700 Newton. ஸோ இது இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறதா 135 டிகிரி. ஓகேவா? அப்போ இது 45 டிகிரி. 45 + 90னா 135 டிகிரி. அப்போ இது ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக 45 டிகிரியாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்ஸ் 900 Newtonக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறான்? 210 டிகிரி. அப்போ ஸோ இது 90, இதுவும் 90. அப்போ 90 + 90 180. அப்போ இங்கே எவ்வளோ எடுக்கணும்? இந்த குவாட்ரண்ட்டில் ஒரு 30 டிகிரி எடுத்திங்கன்னா தான் என்ன வரும்? 210 டிகிரி வரும். அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ டிகிரி?
சாரி 210 டிகிரி. ஓகேவா? அடுத்தது 900 போட்டாச்சு. பியோட வேல்யூ வந்து 270. அப்போ 90 + 90 180, இங்கே ஒரு 90. இது என்ன? இது பியோட வேல்யூ 270 டிகிரியில் இருக்குது. ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான, இந்த தியரிக்கல் கொஸ்டினுக்கான டயக்ராமேட்டிக் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்கல அப்படின்னா நீ தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே பெருசாக போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ், செகண்ட் ஃபோர்ஸ், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, நம்ம இந்த பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே இருக்குது. 600 டிகிரி, ஃபஸ்ட்டு 0 டிகிரியில் டுவர்ட்ஸ் பாயிண்ட் 300 நியூட்டன் போட்டாச்சு. இந்த டைரெக்ஷனில் போட்டாலும் கரெக்டு தான், இந்த டைரெக்ஷனில் போட்டாலும் கரெக்டு. அடுத்தது 60 டிகிரியில் 600 நியூட்டன். ஸோ இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கும்? 135 டிகிரி. அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் மைனஸ் பண்ணிங்கன்னா 45 தான் இருக்கும். 90 135 வரணும் அப்படின்னு இந்த குவாட்ரண்ட்டில் 45 எடுத்தால் தான் 135 வரும். ரிமைனிங் இருக்கிறது 45, அதனால் 45 டிகிரி போட்டாது 700 நியூட்டன். அடுத்தது 210. ஸோ 90 + 90 180. 210 வேணும்னா இந்த குவாட்ரண்ட்டை ஒரு 30 டிகிரி எடுத்திங்கன்னா 210 ஆயிரும். அடுத்து 270, 90 90 90 மூணு ஆட் பண்ணிங்கன்னா 270. ஸோ இது டுவர்ட்ஸ் பாயிண்ட்டு, இது எவே ஃப்ரம் தி பாயிண்ட். இப்போ இங்கே ஒரு டவுட் வரலாம் உனக்கு. டுவர்ட்ஸ் பாயிண்ட்டு இங்கே போட்டாச்சு, எவே ஃப்ரம் தி பாயிண்ட்டு. அப்போ டுவர்ட்ஸ் பாயிண்ட்னா இப்படி இருக்குது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எவே ஃப்ரம் தி பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா கரெக்டு. ஏன் அப்படின்னா இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ட்ரான்சிபிலிட்டி. ஸோ இந்த டைரெக்ஷனில் போட்டாலும் கரெக்டு, இங்கே கொண்டு வந்து அதை போட்டாலும் கரெக்டு. நீ இங்கே வச்சு போட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உனக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு வேண்டி தான் நான் இந்த பிரின்சிபல் ஆஃப் ட்ரான்சிபிலிட்டியில் எழுதிக்கிறேன். ஸோ இதை தியரிட்டிக்கலாக இருக்கிறதுக்கு டயக்ராமேட்டிக்காக ஒரு கொஸ்டின் போட்டிருக்கிறேன். ஸோ இங்கே வச்சு போட்டிங்கன்னா அது வந்து டுவர்ட்ஸ் பாயிண்ட்டு, இங்கே போடும்போது எவே ஃப்ரம் தி பாயிண்ட் ஆகுது. ஏன் இந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் சிம்பிளிஃபிகேஷனுக்காக மாற்றிருக்கிறோம். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம், பிரின்சிபல் ஆஃப் ட்ரான்சிபிலிட்டியில் நம்ம அந்த தியரம் யூஸ் பண்ணி இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு கோப்ளானாரில் 5 ஃபோர்ஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணி முதல்ல இந்த பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரிசல்டன் ஃபோர்ஸும் அதோட ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாரு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் இங்கே சின்னதாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அல்ஜிபரிக் சம் ஆஃப் வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் எடுத்து போட்டாலும் கரெக்டு தான், வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக எடுத்தாலும் கரெக்டு தான். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு அங்கே வெர்டிக்கல் காம்பனண்ட்டுங்கிறங்காட்டி சமேஷன் ஆஃப் வி. ஃபஸ்ட் இங்கே பாரு, சமேஷன் ஆஃப் வியில் இதையே பாசிட்டிவ் சைடு கொண்டு போனீங்கன்னா 600 பாசிட்டிவ் சைடு வரங்காட்டி sin 60. ஏன் சைன் போட்டோம்னா வெர்டிக்கல் 600 sin 60. அடுத்தது இப்படியே வா, ஆன்டி கிளாக் வைஸ்லேயே வா. ஸோ இது வெர்டிக்கல் காம்பனண்ட்டு. ஸோ இந்த பி பாரு, அதோட சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குங்காட்டி -p. இங்கே -p போட்டோமா? அடுத்தது இங்கே, ஸோ இதை வந்து இங்கே ரிசால்வ் பண்ணும்போது sin 30 900 -900 sin 30. ஸோ இது வந்து இங்கே ரிசால்வ் வரங்காட்டி -30 900. அடுத்தது இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே தான் ரிசால்வ் பண்ணணும். இது பாசிட்டிவ் சைடு sin 45 700 நியூட்டன். அப்போ 1 2 3 4. ஆனால் கொஸ்டினில் நமக்கு 5 ஃபோர்ஸ் கொடுத்துருந்தான். இப்போ இந்த 300 நியூட்டன் அப்படிங்கிறது எக்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது, மைனஸ் டைரக்ஷனில். அப்போ நம்ம இங்கே போட்டுக்கிறது வெர்டிக்கல், அதனால் இது எடுக்கக்கூடாது. ஹரிசாண்டலாக போகிறது தான் இது எடுக்கணும். இப்போ இங்கே பி பாரு, இந்த பி வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்க மாட்டோம். இந்த இடத்துல எடுக்கலையா? ஏன் அப்படின்னா இது வெர்டிக்கல் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குங்காட்டி அந்த பிஏ எடுக்கலை. இது ஹரிசாண்டல் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குங்காட்டி நம்ம இந்த இடத்துல எடுக்கலை. ஸோ அங்கே அல்ஜிபரிக் சம் ஆஃப் ஆல் வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து -1000 வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தேன். ஸோ ஆல் வெர்டிக்கல் காம்பனண்ட் அப்படின்னா -1000, சமேஷன் ஆஃப் v = -1000. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணினா இந்த வேல்யூ, இதை சிம்பிளிஃபை பண்ணினா இந்த வேல்யூ.
இதையே சிம்பிளிஃபை பண்ணினா இந்த வேல்யூ மைனஸ் பி போட்டேன். அப்போ இது எல்லாமே வந்து காமனான வேல்யூ. இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணினா ஸோ பாரு பியை மட்டும் இந்த பியை இந்த பக்கம் கொண்டு போயிடும். மைனஸ் பி இந்த பக்கம் வந்ததுனா ப்ளஸ் பி ஆயிரும். இந்த மைனஸ் 1000 இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1 2 ஸோ இது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸில் இருக்கும். அதுலேருந்து இது சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா உனக்கு இந்த வேல்யூ பியோட வேல்யூ 156.58 நியூட்டன் கிடச்சிருச்சு. ஸோ பியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு சமேஷன் ஆஃப் ஹெச் வந்து வேணும். இப்போ இங்கே பாரு சமேஷன் ஆஃப் ஹெச் அப்படின்னா 600 cos 60 600 cos 60 பாசிட்டிவ் சைடு வந்துங்காட்டி ப்ளஸ் போட்டிருக்குது. அடுத்தது இந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா இது என்ன ஆகும் மைனஸில் ரிசால்வ் ஆகுமா. அப்போ 900 cos 30 மைனஸ் 900 cos 30 மைனஸ் அப்படிங்கிறது இந்த டைரெக்ஷனில் வந்தங்காட்டி மைனஸ். அடுத்தது இதையும் இங்கே வரங்காட்டி மைனஸ் வரும். மைனஸ் 700 cos 45 மைனஸ் 700 cos 35. ஸோ இது அதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்குது. ஹரிசானல் லைன் இருக்குங்காட்டி ஹரிசானல் காம்பனண்ட்டுக்கு எடுக்கிறோம். மைனஸ் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குங்காட்டி மைனஸ் 300. ஸோ இதோட சிம்பிளிஃபை பண்ணினா மைனஸ் 49.94 மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணினா 77.42 அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணினா ப்ளஸ் 300. இது இந்த வேல்யூவை அப்படியே போட்டுக்கிறோம் மைனஸ் 300. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணினா மைனஸில் நமக்கு சமேஷன் ஆஃப் ஹெச் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, சமேஷன் ஆஃப் ஹெச் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிசல்டன்ட் ஆஃப் மேக்னிடியூட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு R = root of summation of h square summation of v square. அப்போ சமேஷன் ஆஃப் ஹெச் வந்து மைனஸில் கிடைக்குது. இங்கே மைனஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாட்டி பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்கொயர் தான் பண்ண போகிறேன். இங்கே சமேஷன் ஆஃப் v போடும்போது இந்த வேல்யூ எடுத்து போட்டுறக்கூடாது, ஏன்னா இது வந்து அன்னோன் ஃபோர்ஸ் பியோட வேல்யூ. இங்கே போடும்போது algebraic sum of all forces algebraic sum of all verticalோட ஃபோர்ஸோட வேல்யூ மைனஸ் 1000. அப்போ அது வந்து இந்த 1000 தான் போடணும், இந்த பியோட வேல்யூ போட்டக்கூடாது. ஸோ மைனஸ் போட்டாலும் தப்பு இல்லை, போடாட்டியும் தப்பு இல்லை, ஏன்னா ஸ்கொயர் தான் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணினா ஆர் கிடைக்குது. ஸோ எப்பயும் போல் ஆல்ஃபா = tan இன்வர்ஸ் ஆஃப் சமேஷன் ஆஃப் v டிவைடட் பை சமேஷன் ஆஃப் ஹெச். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணினா ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிது. இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், அதாவது சமேஷன் ஆஃப் வியும் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஹெச்சும் மைனஸ், ரெண்டுமே மைனஸ் அப்படின்னா உனக்கு இந்த குவாட்ரண்ட்டில் தான் வரும், இந்த குவாட்ரண்ட்டில் தான் வரும். கிளாக் வைஸாக வந்தால் அப்படின்னா இது வந்து 1 to 3rd குவாட்ரண்ட். எக்ஸிலிருந்து 38.12 ஆரோட வேல்யூ இந்த வேல்யூ சால்வ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம். போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதில் வந்து இந்த பி கண்டுபிடிச்சிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளத்தில் பி கண்டுபிடிச்சி அந்த ஃபோர்ஸுக்கு என்ன ரிசல்டன்ட்டு என்ன ஆல்ஃபா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா?